Hey friends, welcome back. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா என்ன, அது எப்படி நம்ம வந்து ஆப்ஷன்ஸுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினது தான். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. பட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஆர் ஈவன் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து டெய்லி இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்டாக் ஃபியூச்சரில் எவ்வளோ வந்து வாலட்டைலாக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பேர் தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. எது அந்த ஸ்டாக்காகவும் இருக்கலாம் ஆர் அந்த இண்டெக்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸில் இருக்குது, அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக் ஆர் அந்த இண்டெக்ஸ் அந்த அண்டர்லைங் அசெட் வந்து கொஞ்சம் அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக் ஆர் அந்த இண்டெக்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் அதாவது 17,900 அந்த சைடு அண்ட் புட் சைடு அண்ட் கால் சைடு ரெண்டு சைடில் இருக்கிற ஐவியை பாருங்கள். அதாவது புட் சைடில் இருக்கிற ஐவி வந்து அரௌண்ட் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் இருக்கிற ஐவி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறதுக்கும் அந்த சைடில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது 3 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வெரி வெரி க்ரூஷியல். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வாலட்டைல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, அதாவது இந்த சைடும் 15 அந்த சைடும் 15ங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாகி கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் சப்போஸ் கால் சைடில் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது வாலட்டிலிட்டியில், அதே மாதிரி வந்துட்டு புட் சைடில் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது வாலட்டிலிட்டியில் அப்படின்னா, அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறுகி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பையிங் சைடில் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சைடில் ஒரு 30 இருக்குது, அந்த சைட்லேயும் ஒரு 30 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த டைமில் போய்ட்டு ஆப்ஷனில் வந்து பை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் போயிட்டு ஒரு கால் ஆப்ஷனையோ இல்லை ஒரு புட் ஆப்ஷனையோ வாங்கி ஒரு இன்ட்ராடே ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பாகும். ஆனால் அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்ணலாம், ஒரு அப்சைட் மூமெண்டம் டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு வெளில வரதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் நான் இப்போ சொன்ன முன்னாடி தியரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி வந்து 18,000 இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பின்னாடி புட் ஆப்ஷன்லையும் போய் பார்க்கணும், அதே மாதிரி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முன்னாடி கால் ஆப்ஷன்லையும் வந்து பார்க்கணும். சப்போஸ் 18,000 இருக்குன்னா 17,900 அண்ட் 17,800 இருக்கிற இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி 18,000 இருக்குன்னா 18,100 18,200 இருக்கிற வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 17,900 இருக்கிற அந்த வாலட்டிலிட்டியும் அண்ட் 18,100 இருக்கிற அந்த ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட வேல்யூ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கான கன்சாலிடேஷன் மார்க்கெட் இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்டு நம்ம இதே மாதிரி ஐவியில் இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் த மணியில் இருக்கிற ஐவிக்கு எப்போவுமே வேல்யூ கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 ஆர் 20 ஆர் 15 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி போக 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 அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20 25 30 35 அந்த மாதிரி வந்துட்டு அட் த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணி போக 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 உங்களுக்கு வந்துட்டு அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட ப்ரைஸஸ், அதாவது அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் அதிகமான நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போகும்னா அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பிகினர்ஸ் யாருமே அவுட் ஆஃப் த மணியில் போய் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போகும்னா அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். அந்த வாலட்டிலிட்டியை கண்டிப்பாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் தீட்டா வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தீட்டா எஃபெக்ட்னால உங்களுக்கு ப்ரீமியம் ட்ரைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ட்ரைன் ஆகும்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அண்ட் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸோ ஆர் வந்து ஒரு இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸோ எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதை பேஸ் பண்ணி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியமோட ப்ரைஸும் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி வந்து ஹையர் சைடில் போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஐவியும் உங்களுக்கு ஹையர் சைடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை காமிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த ஷேர்ஸை வந்து பை பண்ணலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐவி வந்து 2 சைட்லையும் சேமாக இருக்குது. புட் சைட்லையும் 20 இருக்குது, அதே மாதிரி கால் சைட்லையும் 20 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சைடில் சடனாக ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த சைடில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 17,000 இருக்கிற நிஃப்டி 17,100க்கு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ்க்குள்ளே போகுது. அதே டைமில் உங்களுக்கு ஐவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20லேருந்து 22, 23 அப்படின்னு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாகவே பையர்ஸ் வந்து அந்த ஃபைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 சைட்லையும் சேமாக இருக்குது, ஐவி இந்த சைட்லையும் 20 அந்த சைட்லையும் 20. அந்த டைமில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அந்த சைடில் தான் மார்க்கெட் மொமெண்டம் ஆக போகுது. அண்ட் சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் வருது, அதாவது ஐவி வந்து கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைமில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனில் போய் சேர்ந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா பையர்ஸ் எல்லாருமே பை பண்ணோம்னா நம்மளும் ஒரு பையராக இருந்தோம்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷனை பை பண்ணணும். சேம் ஃபார் த புட் ஆப்ஷன். சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வருது, அதே டைமில் ஐவி இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக போய் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சைட்லையும் 20 அந்த சைட்லையும் 20ங்கிற ஒரு ஐவி இருக்குது அப்படின்னா சடன்லி மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வருது, அதே டைமில் உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனில் இருக்கிற ஐவி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போயிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது வந்து 18,000லேருந்து 18,100 18,200 அப்படின்னு போகுது. பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் இருக்கிற ஐவி வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கான செல்லர்ஸ் வந்துட்டு அதோட ஐவியை அதிகமாக தான் ஆக்க பார்ப்பாங்க. எப்போவுமே ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் தான் செல்லர்ஸுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ தட் அவங்க வந்து அதிகமான ப்ரீமியமில் தான் செல் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ஐவி கம்மியாகுது, ஸோ தட் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் மார்க்கெட் ரிவர்சல் எடுத்துகிட்டு திரும்பறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் கொரோனா கிராஷ் அப்போ பார்த்தேன். நான் கரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு 1 இயர் ஆகணும் கரெக்டாக அந்த கொரோனா கிராஷ் அப்போ இதே மாதிரி தான் ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சு, ஆனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த கிராஷ் வந்து அவ்வளோ அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000ல் வந்துட்டு ஐவியும் இன்க்ரீஸ் ஆச்சு, அண்ட் அதே டைமில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடில் போச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறமும் இப்படி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆகாமல் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஆகாமல் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அண்டு நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, அட் த டைமில் வந்துட்டு ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மொமெண்டம் போக போகுது, நம்மளும் போயிட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஐவி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் நடக்க போது மேபி மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அங்கே இண்டிகேஷன் பண்ணுது. இது வந்து கால் சைடில். அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ப்ரைஸஸும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகி திருப்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் இந்த ஐவி தியரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஈவன் இன்ட்ராடேக்கு கூட ஐவி தியரி ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மொமெண்டம், இந்த மாதிரி வியர்டான ஒரு மொமெண்டம் நடக்குதான்னு பாருங்கள். இந்த டைமில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்குமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அவுட்புட் வந்திருக்கு. ஸோ தட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு ஐவினா என்னன்னே தெரில, அந்த ஒரு புரிதலே இல்லாமல் கண்ணாப்புறான்னு போய் பை அண்ட் செல் பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் ஐவி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். எஸ்பெஷலி இன் ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம்.
எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஐவி தியரி அண்ட் எக்ஸ்பைரி டேவை நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிடைக்கும். அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ ரிவீல் பண்ணுறேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 50 லைக்ஸ் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாகவே ஐவி தியரி ப்ளஸ் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கம்பைன் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்களோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.